இது அல்லாஹ்வுடைய பூமி. அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் நாடியதை நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் செய்வதற்கு சக்தி மிக்க ரப்பு. ஆனாலும் அவனுடைய சுன்னா வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறான், சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, கடைசி வாய்ப்பு வந்திருக்கிறது. ரமலானாக கடைசி அறைகூவல் வந்திருக்கிறது. 1447 ஹிஜ்ரி ஆண்டின் கடைசி ரமலானி அறைகூவல். அன்புக்குரியவர்களே, இன்னும் திரும்ப மாட்டோமா? இந்த வட்டியிலிருந்து விலக மாட்டோமா? இந்த ஏமாற்றத்தில் இருந்து விலக மாட்டோமா? மோசமான பொருட்கள் வாங்கல்களில் இருந்து விலக மாட்டோமா? அடுத்தவர்களிடத்தில் இருந்து காசை வாங்கிக் கொண்டு தொழில் செய்து லாபம் தருகிறேன் என்ற காசை வாங்கிக் கொண்டு அதை ஏமாற்றுகிற மோசமான நிலையில் இருந்து மாற மாட்டோமா? பொருளாதாரத்தில் அடுத்தவர்களுடைய சொத்துக்களையும் அடுத்தவர்களுடைய இடங்களையும் அடுத்தவர்களுடைய காணிகளையும் இன்னும் ஒரு படி வேலை போய் அரச காணிகளை கூட சொந்த காணிகளாக உறுதி முடித்துக் கொண்டு அதிலே அத்துமீறி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா? எதுவரைக்கும் இந்த பூமியில் இப்படி வாழப் போகிறோம்? எதுவரைக்கும் இந்த பூமியில் இப்படி வாழப் போகிறோம்? அனாதைகளுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய உரிமைகளை மீறிக்கொண்டு இந்த உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த சம்பாத்தியங்களோடு நான் பிடிக்கிற நோன்பினால் யாரை சந்தோஷப்படுத்த போகிறோம்? என் நோன்பு யாருக்காக? என் கியாமுல் லைல் யாருக்காக? என் இஃப்தார் யாருக்காக? என்னுடைய இரவின் பிரார்த்தனைகள் யாருக்காக? என் சஹருடைய நேரத்தின் அழுகைகள் யாருக்காக? என் ரப்புக்காக என்றால் அவனைத்தான் கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அவனுடைய வெறுப்பை தான் அள்ளி கட்டிக் கொண்டிருக்கிறோமே, அவன் தடுத்த அத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்பு தெளிவாக சொல்கிறான், யார் என் நினைவை, என் மார்க்கத்தை, என் குர்ஆனை, என் தூதுத்துவத்தை யாரெல்லாம் பொய்ப்பித்து புறக்கணித்து இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, நீங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்போம். இது ரப்புடைய வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, பாவங்களால் ஹராமாக சம்பாதிப்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் கடைசி நொடி வரைக்கும் நிம்மதியாக இருக்கவே மாட்டீர்கள். ஹலாலாக சிரமத்தோடு கஷ்டத்தோடு வாழுகிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், என் ஈமானிய உறவுகளே, உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியம் இந்த உலகத்திலும் உங்களுக்கு அமைதியை தரும், மறுமையிலும் உங்களுக்கு நிம்மதியை தரும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல சகோதரர்களே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் ஓடி ஓடி உழைத்து வறுமைக்கு பயப்பட்டு, கஷ்டத்திற்கு பயப்பட்டு, பட்டினிக்கு பயப்பட்டு, பசிக்கு பயப்பட்டு நாம் கௌரவமாக வாழ வேண்டும், மாறி வீடு கட்ட வேண்டும், வாகனம் ஓட வேண்டும், பெரிய பெரிய வசதியோடு இருக்க வேண்டும். அதற்காக என்னென்ற ஹராத்தை எல்லாம் செய்ய முடியுமோ, யாரையெல்லாம் ஏமாற்ற முடியுமோ, யாருக்கெல்லாம் கொள்ளு போட முடியுமோ, யாருக்கெல்லாம் நாங்கள் ஏமாற்ற முடியுமோ, எல்லாவற்றையும் செய்து நாம் மட்டும் சம்பாதித்து கட்டி வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் யார் சகோதரர்களே?